ஹாய், இன்றைக்கி நம்ம கிச்சனில் அவல் கேசரி பார்க்க போகிறோம். அவல் வந்து அரை கப் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு இந்தமாரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரவை பதத்துக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சு நெய் விட்டு முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா செவந்த உடனே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அவல் இதில் சேர்த்து இது கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு இந்த நெய்யில் வறுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், நல்லா அவல் வந்து நல்லா செவந்து வந்திருக்கு. நான் இப்போ மாம்பழம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், மாம்பழ விழுது எடுத்து வச்சுருக்கேன். அரை கப் ரவைக்கு 1 கப் மாம்பழம் தண்ணி விடணும். அந்த தண்ணிக்கு பதிலாக நான் 1 கப்பு வந்து மாம்பழ விழுதே வந்து விட்டுருக்கேன். மாம்பழ வந்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதில் கொஞ்சமாக அந்த மிக்சி ஜாரியை அலம்பிட்டு தண்ணியை சேர்த்துருக்கேன். 1 கப் அதை விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒத்தாப்பில் கலந்து விட்டுட்டு ஏலக்காய் தூள் கொஞ்சோண்டு போட்டு அரை கப் அவல் ரவைக்கு அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் கலரி விடணும். நல்லா ஒத்தாப்பில் கலரி விட்டு நம்மளுடைய அவல் மாம்பழ கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.